வணக்கம் மக்களே! நாங்க உங்க ட்ரிச்சி டெக்கீஸ். இந்த வீடியோல நம்ம செட்டுங்கிற டேட்டா டைப் பத்தி பார்க்க போறோம். செட்டுங்கிறது ஒரு கலெக்ஷன் டேட்டா டைப். அப்படியே லிஸ்ட் மாரியே இருக்கும். ஆனா, லிஸ்ட்ல இருந்து என்ன வித்தியாசம் செட்டுக்கு அப்படின்னா, செட்ல வந்துட்டு டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் அலோவ் பண்ணாது. லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம எத்தன வேல்யூஸ் வேணா குடுத்துக்கலாம். டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ், டூப்ளிகேட் வேல்யூஸ் குடுத்துக்கலாம். பட் செட்ல அந்த மாரி டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் குடுக்க முடியாது நம்மளால. ஸோ செட் வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள டிஃபைன் பண்ணுவோம். கர்லி பிராக்கெட்ஸ் எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. நம்ம டிக்ஷனரியில கர்லி பிராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா டிக்ஷனரியில வந்துட்டு கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கும். இங்க வந்துட்டு கீ வேல்யூ பேர்ஸ் கிடையாது. இப்போ இந்த செட்ட பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பண்ணா, இந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு சிங்கிள் வேல்யூஸா குடுக்குது. ஒரே ஒரு 3 தான் இருக்கு பாருங்க. 2 3 இருந்தது. 3 4 இருந்தது. ஒரே ஒரு 4 இருந்தது. ஸோ செட்ல வந்துட்டு நம்மளால டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் வந்து குடுக்க முடியாது. இதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம். செட்டுக்கும் இது மட்டும் தான் டிஃபரன்ஸான்னு கேட்டா இல்ல. நம்ம செட் வந்து மேத்ஸ்ல செட் தியரி படிச்சிருப்போம் தெரியுமா? யூனியன் ஆப்பரேஷன், இன்டர்செக்ஷன், செட் டிஃபரன்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா? ஸோ அந்த மாரி எல்லா ஆப்பரேஷன்ஸும் இந்த செட்டுங்கிற டேட்டா டைப்ல நம்ம பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம செட்ட எப்படி டிஃபைன் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ ஒரு எம்ப்டி செட் எப்படி டிஃபைன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். செட் 2 ஈக்குவல் டூ இப்படி குடுத்தா என்ன வரும்? டிக்ஷனரி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்படி குடுத்தா கண்டிப்பா எம்ப்டி டிக்ஷனரி தான் வரும். செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகேடா. அப்போ நான் எம்ப்டி செட் எப்படி குடுக்குறது அப்படின்னு பார்த்தா, செட் 3 ஈக்குவல் டூ செட் ஆஃப் அப்படின்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த செட் 3ங்கிற வேல்யூ வந்துட்டு எம்ப்டி செட்டா டிக்ளேர் ஆயிடும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். சாரி S3 போட்டேன். செட் 3. ஸோ இது வந்துட்டு செட்டுங்கிற டேட்டா டைப்ல இருக்கு. ஸோ எம்ப்டி செட் நம்ம வந்துட்டு இப்படி தான் டிஃபைன் பண்ணணும். வேரியபிள் ஈக்குவல் டூ செட் மெத்தட் குடுத்தோம் அப்படின்னா, நம்மோட எம்ப்டி செட் டிஃபைன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ எம்ப்டி செட் பார்த்தாச்சு. இன்னும் செட்ல என்னென்ன ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். செட் டாட் செட் 1 ஒரு தடவை டிஸ்ப்ளே பண்ணலாம். 1 2 3 4 6 ஓகே. இப்போ வந்துட்டு இந்த வேல்யூல வந்துட்டு 5 மிஸ் ஆகுதுல. ஸோ இதுல வந்துட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணலாம். திரும்ப செட் 1 பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ 5ங்கிற வேல்யூ ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணலாம். 6ங்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணலாமா? அந்த செட்ல ஏற்கனவே 6 இருக்கு. ஸோ 6 ரிமூவ் பண்றோம். ஓகே. இப்போ செட் 1 பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 6ங்கிற வேல்யூ ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ செட்ல இல்லாத வேல்யூ ஒண்ண ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே 6 ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அகைன் வந்துட்டு நம்ம 6 ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். எரர் காமிக்குது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கீ எரர் அப்படின்னு காமிக்குது. அப்படின்னா செ அ நீங்க குடுத்திருக்க வேல்யூ வந்துட்டு, நீங்க குடுத்திருக்க கீ வந்துட்டு அந்த செட்குள்ள இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு ப்ரோகிராம் பண்றப்போ எனக்கு இந்த மாரி எரர் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்கார்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ டிஸ்கார்டுங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வேல்யூ செட்ல இருக்கோ இல்லையோ, இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடும். இல்ல அப்படின்னா, நமக்கு வந்து வார்னிங்கோ, எரரோ காட்டாது. டைரக்ட்டா வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோடுக்கு போயிடும். 6 வந்து டிஸ்கார்ட் பண்ண பார்க்குறோம். 6 இல்ல. ஸோ என்ன 6 இருந்தது அப்படின்னா ரிமூவ் பண்ணியிருக்கும். இல்ல அப்படின்னா எரர் காட்டாது. இப்போ நம்ம 5 டிஸ்கார்ட் பண்ணலாமா? டிஸ்கார்ட் பண்ணிட்டு இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க 5ங்கிற வேல்யூ ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ செட்ல பேசிக் ஆப்பரேஷன்ஸ் பார்த்துட்டோம். செட் தியரி எல்லாம் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச மேத்தமேட்டிக்கல் கிளாஸ்க்கு போலாமா? ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப். ஸோ ஒரு வேல்யூவோட யூனியன் அப்படின்னா அந்த வேல்யூஸும் இருக்கும். அதோட காமன் வேல்யூஸும் இருக்கும். இப்போ 2 செட்க்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா, அதோட காமன் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். அதே மாரி ஒரு செட்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ இந்த செட்ட வந்து ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இந்த செட்ட வந்து பின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, A மைனஸ் B ஏல இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் வரும். பில இருக்க வேல்யூஸ் வராது. அண்ட் ஏக்கும் பிக்கும் காமனா இருக்க வேல்யூஸும் வராது. ஸோ இது வந்து காமனா இருக்க ரீஜியன் அந்த வேல்யூஸும் வராது. பில இருக்க வேல்யூஸும் வராது. ஏல இருக்க வேல்யூஸ் மட்டும் வரும். இதே மாரி பைத்தான்ல வந்துட்டு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, காமனா இருக்க ரீஜியன நெக்லெக்ட் பண்ணிட்டு, காமனா இல்லாத ரீஜியனும் இன்க்ளூட் ஆகி வரும். ஸோ அது வந்து நம்ம ப்ரோகிராம் பண்றப்போ எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். நம்ம லைன் பை லைன் இன்டர்பிரிட்டர்லயே டைப் பண்றோம். ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஒரு கோட் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். டைரக்ட்டா பார்க்கலாம். என்னடா கோட் இவ்வளோ பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. கோட் வெறும் ஜஸ்ட் 5 லைன் தான். நான் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இன்டர்பிரெட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஒரு கோட் நம்ம
ஐடியில பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அண்ட் இது வந்துட்டு பைத்தானோட ஐடியே கிடையாது. டோனி அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஐடி. பைத்தானோட ஐடியில என்னால ஜூம் இன் பண்ண முடியல. ஸோ நான் இந்த ஐடிய ஸ்பெசிஃபிக்கா டவுன்லோட் பண்ணேன். பைத்தான் ஐடியில பண்ற எல்லா ஆப்பரேஷன்ஸும் இந்த ஐடியிலயும் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் வெறும் கமெண்ட் லைன்ஸ். கமெண்ட் லைன் அப்படின்னா இன்டர்பிரிட்டர் வந்து அதை இக்னோர் பண்ணிடும். ஓகே, நம்ம கமெண்ட் பத்தி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஆப்பரேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, கோட் பார்க்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கறனால ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். சிம்பிள் எக்ஸாம்பிள் போலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 செட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஒரு செட்டோட நேம் வந்துட்டு டீம் டோனி, இன்னொரு செட்டோட நேம் வந்துட்டு டீம் கேப். 2 செட்லயும் ஒரு காமனான ஆள் இருக்காரு. அந்த காமனான ஆள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ 2 செட்டுக்கு காமனான வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த செட்டுக்கு இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த காமனான ஆள் யாருங்கிறத காட்டப் போறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் நம்ம வந்துட்டு இன்டர்பிரிட்டர்ல வந்து டைரக்ட்டா வேரியபிள் நேம டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா வந்துரும். பட் ப்ரோகிராம் பண்றப்போ நம்ம அந்த மாரி பண்ண முடியாது. அதனால ஒரு தடவையும் நம்ம பிரிண்ட் குடுத்து தான் ஆகணும். டீம் டோனி டாட் அந்த செட்டை எடுத்துக்கிறேன். செட் A இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் B. அதாவது டீம் டோனி டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் டீம் கேப். இப்போ இந்த கோட நான் ரன் பண்றேன். ஓகே, ரன் பண்றதுக்கு முன்னாடி யூசுவலா நம்ம சேவ் பண்ணணும். ஸோ சும்மா சிவில் வார் தீம்ல இருக்கனால சிவில் வார்னு சேவ் பண்றேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ ரன் ஆகிட்டு நமக்கு அவுட்புட் வருது. ஓகே, ஸோ இதோட அவுட்புட் பாருங்க, பிளாக் விடோ. ஓகே, ஸோ 2 செட்லேயும் காமனாக இருக்க ஆள் வந்துட்டு பிளாக் விடோ. இந்த எக்ஸாம்பிள் வந்து எல்லாருக்கும் புரியறதுக்காண்டி சிம்பிளாக ஒன்று மட்டும் எடுத்து தனியாக எடுத்து காமிச்சேன். இப்போ நம்ம மெயின் எக்ஸாம்பிள் போகலாம். ஓகே, மெயின் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஆட் நம்பர்ஸ் ஒரு செட்டில் வச்சிருக்கோம், ப்ரைம் நம்பர்ஸ் ஒரு செட்டில் வச்சிருக்கோம். ஓகே, அந்த குட்டி ப்ரோக்ராம் பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். இது வந்து பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம் கிடையாது. அதே ப்ரோக்ராம் தான், ஜஸ்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா 4 லைன் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த லைனில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூனியன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடுங்கிற செட்டை எடுத்து ப்ரைமோட யூனியன் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதை வந்து செட் யூனியன் அப்படிங்கிற வேரியபிளில் நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன், டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூனியன் அப்படிங்கிற ஆப்ரேஷனை மட்டும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். மற்ற எல்லா ஆப்ரேஷன்ஸையும் வந்துட்டு நான் கமெண்ட்ல வச்சிருக்கேன். கமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த அந்த லைனை வந்துட்டு கம்பைலர் கன்சிடரே பண்ணிக்காது. ஓகேவா? இந்த கோட் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ யூனியன் ஆப்ரேஷன் நடந்து நமக்கு யூனியன் அப்படிங்கிற வேல்யூ வந்துடுச்சு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிரிண்ட்ல வந்துட்டு நம்ம என்ன வேணா கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள பிரிண்ட்ல எது கொடுத்தோம் அப்படின்னாலும் அது அப்படியே டேரெக்டாக வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேரியபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேரியபிள் இருக்கிறது வந்துடும். ஸோ நான் அங்கே தான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, வீடியோ ஒரு 2 மினிட்ஸ் பாஸ் பண்ண போறீங்க. பாஸ் பண்ணிட்டு இப்போ யூனியன் ஆப்பரேஷனுக்கு அவுட்புட் வந்துருச்சு. அதே மாரி இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸை நான் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். ஜஸ்ட் இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இது 3க்கான அவுட்புட்டும் ஒரு நோட் புக்கோ, ஒரு பேப்பர்லயோ எழுதி ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, செட் எனக்கு புரிஞ்சிருச்சு. செட்டுங்கிற டேட்டா டைப் எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம் செட் அப்படிங்கிறது. முடிஞ்சா யூனியனும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த செட்ல. ஸோ இந்த வேல்யூஸ் தான் நீங்க பேப்பர்ல எழுத போறீங்க. பாஸ் பண்ணுங்க. ரெஸ்யூம் பண்றப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் வரும். அந்த ஆன்சர்ஸோட உங்க ஆன்சர்ஸ கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. இப்போ நான் போய் கமெண்ட்ஸை தூக்கிட்டேன். கமெண்ட்ஸை தூக்கிட்டு ரன் பண்ண போறேன். பாஸ் பண்ணலன்னா இப்போ பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்க ஆன்சர்ஸ். இந்த ஆன்சர்ஸ்லாம் கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா, கங்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு வந்து செட் புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோல நம்ம செட்டுங்கிற டேட்டா டைப் பத்தி பார்த்தோம். செட் வந்துட்டு ஒரு அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் டேட்டா டைப். அதுல வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணாது. எலிமெண்ட்ஸ் வந்து மாறி மாறி கூட வரலாம். எனக்கு வந்து ஆர்டர் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வேணும். எனக்கு எலிமெண்ட்டோட ஆர்டர் முக்கியம் அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு செட்டுக்கு பதிலா லிஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம செட் வந்துட்டு டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் பண்ணாது. அண்ட் செட் வந்து ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப். அதில் இருக்க வேல்யூஸை மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாம செட் வந்துட்டு மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் சப்போர்ட் பண்ணுது. அது அந்த யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ட்ரிச்சி டெக்கீஸ். பாய்.